அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு பழைய உணவு முறைகளை பற்றிய ஒரு தெளிவு இருக்கின்றதா? பழைய உணவுகள் உங்களுக்கு தெரியுமா? அல்லது பழைய தின்பண்டங்களை உங்களுக்கு அறிந்திருக்கிறீர்களா? பழைய அந்த வாழ்க்கை முறையை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெளிவு இருக்கின்றதா? இது போன்ற பல கேள்விகள் உங்கள் முன்னிலையில் வைத்தால் நீங்கள் அதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் என்று உங்களுக்கு தான் தெரியும். ஏனென்று சொன்னால் அந்த பழைய உணவுகளை நாம் மறந்துவிட்டதன் விளைவாகத்தான் இப்பொழுது பல்வேறு வகையான நோய்கள் எல்லாம் இப்பொழுது வரிசை கட்டி வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி வந்ததன் விளைவாகத்தான் இப்பொழுது இளவயது காலங்களுக்கு கூட அதிகமான நோய்கள், அதுவும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உயிருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற நோய்கள் எல்லாம் இப்பொழுது வெகுவாக எளிதாக வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு மிக மிக முக்கிய காரணம் நாம் பழைய உணவுகளை, பழைய அந்த தின்பண்டங்களை, பழைய அந்த உணவு கலாச்சாரத்தை நாம் மறந்துவிட்டதன் காரணமாகத்தான் இன்று புது புதிய நோய்கள் எல்லாம் வரிசை கட்டி நின்று கொண்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு வகையான உடல் உபாதைகளை அது அந்த உணவுகளை புறந்தள்ளி விட்டு இப்பொழுது இருக்கின்ற இந்த உணவுகளை எல்லாம் நாம் சாப்பிடும் பொழுது அந்த நோய்கள் மீண்டும் மீண்டும் வருவதற்குண்டான வாய்ப்புகளை எல்லாம் இந்த உணவுகள் ஏற்படுத்துகின்றன. அதனால தான் நம்ம அந்த பழைய உணவுகளை பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கிறதா, அதை பற்றி உங்களுக்கு புரிதல் இருக்கிறதா என்பது போன்ற பல கேள்விகளை இந்த காணொலி மூலமாக வைக்கின்றோம். அப்படியே அந்த பழைய உணவுகள் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் இந்த பழைய உணவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1990க்கு முன்பு தான் இந்த உணவுகள் எல்லாம் அதிகமாக இருந்தன. அதற்கு பின்பு வந்த காலகட்டங்களில் படிப்படியாக அந்த உணவு கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்பொழுது இருக்கின்ற இந்த உணவு கலாச்சாரமாக மாறிவிட்டது. அப்ப அந்த உணவுகளை பற்றி நமக்கு விஷயங்கள் அதிகமாக தெரிந்திருந்தால்தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். ஏனென்றால் இன்றைக்கு பார்த்தீங்க என்று சொன்னால் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு அந்த பழைய உணவுகளை பற்றிய ஒரு அறிவு, ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இப்பொழுது நம்ம இருக்கின்ற உணவுகள் தான் நமது உணவு முறைகள் என்று சொல்லி அவர்கள் அந்த உணவுகளின் அடிப்படையில் மோகம் கொண்டு அந்த உணவுகளை எல்லாம் வாங்கி உண்ணுகின்றனர். அப்படி உண்ணும் பொழுது இளவயதிலேயே பல்வேறு வகையான சர்க்கரை நோய்கள், இரத்த அழுத்த நோய்கள், முடிவுதல் பிரச்சனைகள், வழுக்கை தலை பிரச்சனைகள், மூட்டு வலிகள், அதே மாதிரி கல்லீரல் பிரச்சனைகள், சிறுநீரக கோளாறுகள், இதய பிரச்சனைகள் போன்ற நோய்கள் எல்லாம் எளிதாக இளவயதுகாரர்களுக்கு இப்பொழுதெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு நாம் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால், பழைய அதாவது 1990க்கு முன்பெல்லாம் என்ன மாதிரியான உணவுகள் இருந்தது, அந்த உணவுகளின் கூட்டு என்ன, அந்த உணவுகளின் மூலப்பொருட்கள் என்ன, அந்த உணவுப் பொருட்களின் மூலப்பொருட்களை எவ்வாறு நம்ம விவசாயம் செய்து அதை தயாரித்தோம் என்பது போன்ற பல புரிதல்கள், அந்த தெளிவான விளக்கங்கள் நமக்கு தெரிந்திருந்தால்தான் இன்றைய உணவுகளில் என்ன விஷயங்கள் கலந்திருக்கின்றன, என்ன மாதிரியான விவசாயம் நாம் செய்கிறோம் என்பது போன்ற ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அந்த பழைய கலாச்சாரத்தை நாம் மீட்டெடுத்து நம்ம கொண்டு வரும் பொழுது இந்த புதிய உணவுகளை எல்லாம் நாம் புறந்தள்ளிவிட்டு அந்த பழைய உணவுகளை எல்லாம் நாம் சாப்பிடும் பொழுது நமக்கு நோய் என்று ஒன்று வருவதற்குண்டான வாய்ப்புகளே இல்லாமல் போகிறது. அந்த வகையில் தான் நாம் தினந்தோறும் இது மாதிரியான ஒரு கருத்துக்களை நாம் பேசுகின்றோம். இப்போ பழைய உணவுகளில் என்ன ஒரு சிறப்புகள் இருக்குது அப்படின்னு நான் பார்த்தீங்க அப்படின்னா, பழைய உணவுகள் பெரும்பாலும் அந்த உணவுகள் தயாரிக்கின்ற அந்த மூலப்பொருட்களாக இருக்கட்டும், எந்த ஒரு தானியங்களாக இருக்கட்டும், அரிசி போன்ற அந்த உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், அப்போ ஒரு இயற்கை விவசாயத்தின் அடிப்படையில், அப்போ விவசாயம்னா இயற்கை செயற்கை அப்படிலாம் கிடையாது. அப்போ செயற்கைன்னா யாருக்குமே என்னன்னே தெரியாது. ஒரு விவசாயம் செய்வார்கள். அந்த விவசாயம் ஒரு நேர்த்தியுடனும் ஒரு நேர்மையுடனும் இருக்கின்ற ஒரு விவசாயமாக இருந்தது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இயற்கையாக செய்யப்பட்ட அந்த எருக்களை தான் நம்ம உரமாக போடுவார்கள். மற்றபடி செயற்கை முறைகள் தயாரிக்கப்பட்ட அந்த உரங்களோ, அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளோ அப்பொழுதெல்லாம் யாருக்கும் பரிச்சயம் கிடையாது, தெரியவும் தெரியாது. அப்ப அந்த வேப்பந்தலைகள் மற்ற தலைகளை எல்லாம் ஒரு எருக்குழி போல் வெட்டி அதில் போட்டு பசுஞ்சாணம், அதே மாதிரி சாணம், பசு நீர் இதெல்லாம் அதில் விட்டு அதை நல்லா மக்க வைத்து அதில் எல்லாம் புழுக்கள் எல்லாம் உருவாகி, மண்புழுக்கள் எல்லாம் அதிகமாக உருவாகி அந்த எருவைத்தான் நாம் பயிர் செய்யும் பொழுதோ அல்லது விவசாயம் செய்யும் பொழுதோ அது காடுகளில் எல்லாம் அந்த விவசாய நிலங்களில் நாம் இறைத்து விடுவோம். அதுதான் அது உரமாக அது மாறும். புரியுதுங்களா? அப்படி அது இயற்கை சார்ந்த ஒரு விஷயமாக அந்த உரங்களை உண்டாக்கி அந்த பயிர்களுக்கு நாம் இடுவோம். அப்ப இயற்கையாக விளைந்த அந்த உணவுகளை எல்லாம் நமது உடலுக்கு இயற்கையாகவே வலிமையை தந்தன, நோய் நொடிகளை வராமல் அது பாதுகாத்தன. அந்த மாதிரி தான் அந்த உணவு உடைய மூலப்பொருட்கள் எல்லாம் இருந்தன. அப்படித்தான் விவசாயம் செய்யப்பட்டது.
காலப்போக்கில் அது என்ன ஆனது என்று சொன்னால், படிப்படியாக நம்ம பல்வேறு காரணங்களுக்காக அந்த விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பல்வேறு வகையான ரசாயன உரங்கள், அதே மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகள், இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் அது மீது நம்ம பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கின்ற அந்த உணவுப் பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ரசாயனத்தில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த உணவுப் பொருட்களில் கலந்து நமது உடலுக்கு உடலில் நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உடலில் அந்த உணவுப் பொருட்களில் காணப்படுகின்ற அந்த ரசாயன கலவைகளை எல்லாம் உள்ளுறுப்புகளில் தேங்கி அதை பாதித்து அந்த உள்ளுறுப்புகளை செயலிழக்க வைக்கின்றது, அல்லது நோய் நிலைமைகளை கொண்டு போய் விடுகிறது, அல்லது செல்களை அழிக்கிறது, அந்த செல்களை செயல்படாத ஒரு தன்மை ஏற்படுகிறது. இது மாதிரியான விஷயங்கள் அந்த ரசாயன கலப்புள்ள உரங்கள், அதே மாதிரி அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் செய்கின்றன. அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு விளைவிக்கின்ற அத்தனை பொருட்களுமே ஒரு ரசாயன கலப்புள்ள ஒரு பொருளாக இருக்கின்றது. அப்ப அது உடலுக்கு நோயை உருவாக்குகின்றன. அதனால தான் இப்பொழுது இளவயது முதல் முதியவர்கள் வரை பல்வேறு வகைப்பட்ட தரப்புகளுக்கும் நோய்கள், பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கும் நோய்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னவென்றால், உங்கள் ஊரில் நீங்கள் இளவயதாக இருக்கும் பொழுது, புரியுதுங்களா, நீங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில் உங்கள் ஊரில் யாருக்காவது சர்க்கரை நோய் அல்லது பிபி போன்ற நோய்கள், இதய நோய்கள் யாருக்காவது இருந்தது என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரு 45 வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருந்தால் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் இளவயதாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஏனென்று சொன்னால் அது நீங்க நினைத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல ஒருத்தர் 2 பேருக்கு தான் இந்த மாதிரி சுகர், பிபி யாருக்காவது இருந்திருக்கும். வழுக்குத்தலை அதே மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி இதய பிரச்சனை இருந்திருக்கும். சிறுநீரக நோய்கள் இருந்திருக்கு. பெரும்பான்மையான மக்களுக்கு நோயே இருந்திருக்காது. புரியுதுங்களா? அதற்கு காரணம் அந்த உணவுகள் தான். அப்ப நம்ம இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப கணக்கு நீங்க போட்டு பாருங்க. ஒரு ஊர்ல சர்க்கரை நோயும், பிபி இந்த மாதிரி இதய நோய்கள் இல்லாதவர்கள் எத்தனை பேர் என்று கணக்கு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த நோய் இல்லாதவங்க தான் கம்மியா இருப்பாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் அந்த நோய் இல்லாதவர்கள் தான் இப்பொழுது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அப்ப மற்ற அனைவருக்குமே ஏதாவது ஒரு நோய்கள் அவர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த உணவு கலாச்சார மாறுபாடுகள் தான். இந்த இயற்கை விவசாயத்தை விட்டு நாம கொஞ்சம் கொஞ்சமாக மாறியதன் விளைவாகத்தான் இத்தனை நோய்கள் எல்லாம் வரிசை கட்டி வந்து கொண்டிருக்கின்றன. அதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் நமது உடலையும் நமது உள்ளத்தையும் வலிவாக்கி பல்வேறு வகையான பிரச்சனைகளிலிருந்து அது விடுபட செய்கிறது. அப்ப மனிதன் நோய் நொடி இல்லாமல் ஒரு திடகாத்திரமான ஒரு வலிவான ஒரு உடலை பெற்று அவன் அதிக ஆயுளை பெற்று வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை அந்த உணவுகள் எல்லாம் கொண்டு வந்தன. இப்பொழுதுள்ள அந்த உணவுகள் பெரும்பாலும் இந்த மாதிரியான ரசாயன கலவையுள்ள உணவுகளாக இருப்பதன் விளைவாக பெரும்பான்மையான நோய்கள் பெரும்பாலாக அதிகமான பேர்களுக்கு வந்து கொண்டு இருக்கின்றது. அதை நாம நிறுத்துவதற்கும் தடுப்பதற்கும் பல்வேறு உபாயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அது முதலில் நாம கடைபிடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னு சொன்னால், இயற்கை விவசாயத்தை நாம கொஞ்சம் கொஞ்சமாக நாம மீட்டெடுக்க வேண்டும். அது ஒரு விஷயம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இயற்கை பொருள் சார்ந்த அந்த உணவுகளை நம்ம வாங்கி சாப்பிட வேண்டும். சரி, ரைட்டு, இயற்கை விவசாயம் அப்படிலாம் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்? இல்லைன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறதுக்கு பல வருஷங்கள் ஆகும்னு வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது. இயற்கை அங்காடிகளும் வந்து கொண்டு இருக்குது. எல்லா ஊர்லேயும் அதிகமாக அந்த இயற்கை அங்காடி இருக்கிறதில்ல. அதை போய் தேடி தான் வாங்க முடியும். இது எல்லா மக்களுக்கும் அது சாத்தியம் இல்லை. புரியுதுங்களா? போய் தேடி வாங்கிட்டு இருக்கிறது சாத்தியம் இல்லை. நாமவே கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒரு விஷயத்தை நாம் முழுமையாக கடைபிடித்தோம் என்று சொன்னால், இந்த நோய் நிலைமைகளிலிருந்து நாம் விடுபட ஏதுவாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, புற்றுநோய்கள் இப்பொழுது அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. புரியுதுங்களா? முன்பெல்லாம் உங்களது ஒரு 35-40 வருடங்களுக்கு முன்பெல்லாம் புற்றுநோய் என்பது அரிதாகவே காணப்படும். அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது பெரும்பான்மையானவர்களுக்கு, அதிகமான பேர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால், எளிதாக வருகின்றன, இளவயதுகாரர்களுக்கே வருகின்றன. அப்ப நாம இதற்கு ஒரே வழி, நம்ம இயற்கையை நேசித்து இயற்கையை வழிவந்த அத்தனை விஷயங்களையும் நாம் கடைபிடிப்போம். அந்த உணவுகளையும் நாம் சமைத்து சாப்பிடுவோம். அதற்கான பல விஷயங்களை நம்ம இந்த தருணத்தில் நாம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்தீங்கன்னா,
இந்த மருத்துவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இந்த மருத்துவம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஓலைச்சுவடிகளின் நூல்களின் வாயிலாக இந்த மருத்துவமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த மருத்துவத்தை நாம அனைவருமே பின்பற்றுவோம். ஏன்னா சித்த மருந்துகள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான ஒரு பக்க விளைவுகளும் இருக்காது. ஆனால் ஆரம்ப நிலைக்குரிய குணங்கள் வரும் பொழுது இந்த சித்த மருந்துகளை எல்லாம் நீங்கள் சாப்பிடுங்கள். உங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கிக் கொள்ளுங்கள். வணக்கம்.